இறைமகன் இயேசுவின் உன்னத சீடராக வாழ்ந்து நம்பிக்கை கொண்டோருக்கு நல்ல வாழ்வை அருளுகின்ற நம்முடைய பாதுகாவலர் புனித சந்தியாகப்பரிடம் அருள் வாழ்வில் வளர மன்றாடுவோம். இறை நம்பிக்கை இயேசுவின் சிலுவை என்னும் மாபெரும் கேடயங்களால் தீய சக்திகளை வென்ற நமது பாதுகாவலரிடம் நமது தேவைகளுக்காக பரிந்துரைக்க மன்றாடுவோம். நம்முடைய விவசாயத்திற்கு தேவையான நல்ல மழை வேண்டியும் நிலங்கள் நல்ல விளைச்சலை தரவும் கால்நடைகள் நல்ல பலன் தரவும் நம்முடைய திருத்தல புனிதரை நோக்கி மன்றாடுவோம். நமது வாழ்வில் மகிழ்ச்சியும் நிறைவும் வேண்டி நமது திருத்தல புனிதரை நோக்கி மன்றாடுவோம். நமக்கு உடல் உள்ள நலனை பெற்றுத்தரவும் நாம் செய்யும் தொழில் வளர்ச்சியடையவும் நமக்கு நல்ல வேலைவாய்ப்பை பெற்றுத்தரவும் கடல் தொழில் ஈடுபவர்களுக்கு தகுந்த பாதுகாப்பையும் அவர்கள் செய்யக்கூடிய மீன்பிடி தொழில் நல்ல மீன்பாடு கிடைக்கவும் வேண்டி நம் புனிதரை நோக்கி மன்றாடுவோம். நம்முடைய விண்ணப்பங்கள் அனைத்தையும் புனிதர் வழியாக இறைவனுடைய பாதத்தில் சமர்ப்பித்து மன்றாடுவோம். அன்பின் இறைவாம், எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அனைத்து துறவியர்கள், நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள் அனைவருக்கும் ஞானத்தையும் விவேகத்தையும் தந்து அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள மக்களை சரியான வழியில் நடத்தி செல்ல வேண்டும் என்று அன்பின் ஆண்டவரே, நாட்டு மக்களிடையே அமைதி நிலவவும் குடும்பங்களுக்கு ஒற்றுமை, சமாதானம், அன்பு, மகிழ்ச்சி ஆகிய கொடைகளை வரமாக அளிக்க வேண்டும் என்று இரக்கம் நிறைந்த இறைவாம், குழந்தைகளும் இளையோரும் இறைவனுக்கு அஞ்சி நடக்கவும் அவர்கள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் வளரவும் இறை அழைத்தல் பெறவும் வேண்டும் என்று இறை ஆட்சி வழிநடத்தும் இறைவா, இளையோர் இளம்பெண்கள் வேலைவாய்ப்பு பெறவும் திருமணத்தை எதிர்நோக்கி இருப்போருக்கு விரைவில் நல்ல வாழ்க்கை துணை அமையவும் குழந்தை வரம் வேண்டுவோருக்கு குழந்தை செல்வத்தையும் வரமாக அருள வேண்டும் என்று நம்பினோருக்கு வாழ்வளிக்கும் இறைவா, உம் பிள்ளைகள் நாங்கள் செய்யும் தொழில் நல்ல வளர்ச்சி அடையவும் வீடு கட்ட வேண்டுவோர் வீடு கட்டி முடிக்கவும்
நிலங்கள் வாங்கவும் அரசு வேலையை பெற்று தந்திடவும் அதனால் எம் வாழ்வு வளம் பெறவும் வேண்டுமென்று அலகை வென்ற இயேசு கிறிஸ்துவே, அலகையின் தீய கட்டுகளை உடைத்து விடுதலை தந்து மன அமைதியும் உடல் ஆன்ம நலன்களையும் தந்து பாதுகாத்துள்ள வேண்டுமென்று நமது பங்கின் முன்னேற்றத்திற்கு துணை புரியும் நன்கொடையாளர்கள், தூய சந்தியாகப்பிற்கு சாட்சிகளாக வாழ்பவர்கள், அன்னதானம் வழங்குபவர்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமென்று நமது பங்கில் உழைத்து மறித்த குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரும் இறைவனில் நிலை வாழ்வு பெற வேண்டுமென்று நம்ம ஒருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். விண்ணப்பங்களோடு தொடர்ந்து நாம் இறைவனிடம் பெற்றுக்கொண்ட அனைத்து வரங்களுக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்னும் திருப்பாடல் போன்று நமது பாதுகாவலர் புனித சந்தியாகப்பர் வழியாக நமக்கு செய்து வரும் எல்லா நன்மைகளுக்கும் இறைமகன் இயேசுவுக்கு நன்றி கூறுவோம். நோயாளர்களை ஆசீர்வதிக்க மன்றாடுவோம். நாம் அனைவரும் இறைவனின் ஆசீரை நிறைய பெற்று உடல் உள்ள நலம் பெற ஒன்று சேர்ந்து ஜெபிப்போமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாய் இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. இங்கு கூடியுள்ள நம் அனைவரும் புனித சந்தியாகப்பரை நோக்கி நம்பிக்கையுடன் ஜெபிப்போம். உமது
இறைவனின் அன்னையும் நமது அன்னையுமான புனித மரியாவின் துணையை புனித சந்தியாகப்பர் போன்று நாமும் வேண்டி புகழ்ந்து அன்னையின் வல்லமை மிக்க பாதுகாப்பில் நம்மை அர்ப்பணிப்போமாக. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. தொடர்ந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க, அவர் வர வரைக்கும் சொல்லிட்டு இருப்பாங்க. அருள்மிக பெற்ற மரியே திருப்பந்தல் சொல்லியிருப்பாங்க. ஆண்டவர் முடனின் பெண்களும் ஆசி பெற்றவள் நீரை, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசும் ஆசி பெற்றவரை. மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரை, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசும் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆண்டவர் முடனின் பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரை, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசும் ஆசி பெற்றவரே. இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் ஆண்டவர் பெண்களுக்கு ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். உட்காருங்க. பெண்களும் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இயேசுவுக்காய் முதல் மறைசாட்சியாக இரத்தம் சிந்தி சாகும் வரம் பெற்ற புனித சந்தியாகப்பரே, ஜெபிப்புமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, வேத சாட்சியும் உமது சீடருமான புனித சந்தியாகப்பருக்கு உயர்ந்த வரங்களை கொடுத்து எருசலேம் நகரிலும் ஸ்பெயின், இத்தாலி நாடுகளிலும் மரபப்பட்டியிலும் அவரால் பல புதுமைகளை செய்வித்து எண்ணற்ற மக்களை திருச்சபைக்கு அழைத்தீரே. அவரை போற்றி புகழ்ந்து வணங்குகிற எங்களுக்கு
இவ்வுலகின் ஆசைகள், சாத்தானின் ஆதிக்கங்கள், துன்பங்கள் அனைத்தையும் வென்று முடிவில்லா பேரின்பத்தை பெற அருள் புரியுமாறு புனித அடைக்கல மாத வழியாகவும் எங்கள் பாதுகாவலரான புனித சந்தியாகப்பர் வழியாகவும் உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புனித சந்தியாகப்பரின் நவநாள் திருப்பலியிலே கலந்து கொண்டு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அதே புனிதரின் பெயரால் நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். எத்தனையோ புதுமைகள் செய்யும் புனித சந்தியாகப்பர் நம்முடைய வாழ்விலேயும் ஒரு புதுமையை செய்து நம்மை இயேசுவுக்கு சீடராக வாழ நமக்கு வரமருள இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். தகுந்த முறையிலே இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்க நம்முடைய பாவங்களையும் குற்றம் குறைகளையும் நினைவு கொண்டு அவர்களுக்காக மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியேன் கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்களே பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதுல புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களையெல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆராதனை புரிந்து உம்மை வணங்கிப்படுத்துகின்றோம். உமது மேலாட்சிமை போக உமது நன்றி கூறுகின்றோம். என்ன அது? சந்தியாகப்பர், புனித சந்தியாகப்பர் கடிக்கிறது. நிச்சயமாக ஜெனித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம்மை ஏற்றருளி. தந்தையின் வழக்கு வீட்டிருப்பவரே,
மன்றாடுவோமாக. அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யும் எங்கள் வானக தந்தையே இறைவா, உம்முடைய திருமகனும் எங்களுடைய ஆண்டோருமாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இருந்த பொழுது அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து உமக்கு சாட்சியாய் விளங்கினார். அவரை பின்பற்றி எங்கள் ஊரின் பாதுகாவலராகிய புனித சந்தியாகப்பர் இந்த மரோபட்டியிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கின்றார். அதற்காக நாங்கள் உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகின்றோம். அதே வேத சாட்சியான புனித சந்தியாகப்பர் எங்களுடைய வாழ்க்கையிலேயும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய அருள் தாரும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருக்குமாரனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்தில் இருந்த வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 8-15 வரை. அன்பிற்குரியவரே, தாவீதின் மரபில் வந்த இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் பெற்று எழுந்தார் என்பதே என் நற்செய்தி. இதனை நினைவில் கொள். இந்த நற்செய்திக்காகவே நான் குற்றம் செய்தவனைப் போல சிறையிலிடப்பட்டு துன்புறுகிறேன். ஆனால் கடவுளின் வார்த்தையை சிறைப்படுத்த முடியாது. தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் மீட்பையும் அதனோடு இணைந்த என்றுமுள்ள மாட்சியையும் கிறிஸ்து இயேசு வழியாக அடையுமாறு அனைத்தையும் பொறுத்து கொள்கின்றேன். பின்வரும் கூற்று நம்பத்தகுந்தது. நாம் அவரோடு இறந்தால் அவரோடு வாழ்வோம், அவரோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவர் நம்மை மறுதலிப்பார். நாம் நம்பத்தகாதவர் எனினும் அவர் நம்பத்தகுந்தவர், ஏனெனில் நம்மையே மறுதலித்த அவரால் இயலாது. இவற்றை நீர் அவர்களுக்கு நினைவுறுத்து. வெறும் சொற்களை பற்றி சண்டையிடுவது பயனற்றது, அது கேட்போரின் அழிவுக்கு ஏதுவாகும் என கடவுள் முன்னிலையில் சான்று பகிர்ந்திடு. நீ கடவுள் முன் ஏற்புடையவராக நிற்க முழு முயற்சி செய். உண்மையின் வார்த்தையை நேர்மையாய் பகுத்து கூறு. பணியாளனாகிய நீ வெட்கமுற வேண்டியதில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. உம் பாதைகளை ஆண்டவரே நான் அறிய செய்தருளும். உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும். உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும், ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். பல்லவி. உம் பாதைகளை ஆண்டவரே நான் அறிய செய்தருளும். ஆண்டவர் நல்லவர், நேர்மையுள்ளவர். ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்ல வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார். பல்லவி. உமது பாதைகளை ஆண்டவரே நான் அறிய செய்தருளும். ஆண்டவரது உடன்படிக்கையையும் ஒழுங்குமுறையையும் கடைபிடிப்போருக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் பேரன்பும் உண்மையும் உள்ளவனாய் விளங்கும். ஆண்டவரின் அன்புறவு அவருக்கு அஞ்சி நடப்போருக்கே உரியதாகும். அவர் அவர்களுக்கு தமது உடன்படிக்கையை வெளிப்படுத்துவார். பல்லவி. உம் பாதைகளை ஆண்டவரே நான் அறிய செய்தருளும்.
எனக்கு மெய்யுணர்வு தானே, அதை நான் முழு உள்ளத்தோடு கடைபிடிப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தி பிரிவு 11 இறை வசனங்கள் 14 முதல் 23 முடிய. ஒரு நாள் இயேசு பேச்சிழந்த ஒருவனிடமிருந்து பேயை ஓட்டினார். பேய் வெளியேறவே பேச்சற்ற அவர் பேசினார். கூட்டத்தினர் வியந்து நின்றனர். அவர்களுள் சிலர், பேய்களின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். வேறு சிலர் அவரை சோதிக்கும் நோக்குடன் வானத்திலிருந்து ஏதேனும் ஓர் அடையாளம் காட்டும்படி அவரிடம் கேட்டனர். இயேசு அவருடைய சிந்தனைகளை அறிந்து அவரிடம் கூறியது, தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் பாழாய் போகும். அவ்வாறே பிளவுபடும் வீடும் வீழ்ந்துவிடும். சாத்தானும் தனக்கு எதிராக தானே பிளவுபட்டு போனால் அவனது அரசு எப்படி நிலைத்து நிற்கும்? பெயல்செபூலை கொண்டு நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்கிறீர்களே, நான் பெயல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களை சார்ந்தவர்கள் யாரை கொண்டு பேய் ஓட்டுகிறார்கள்? ஆகவே அவர்களே உங்கள் கூற்று தவறு என்பதற்கு சாட்சிகள். நான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறை ஆட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா? வலியவர் ஆயுதம் தாங்கி தம் அரண்மனையை காக்கிற போது அவருடைய உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கும். அவரை விட மிகுந்த வலிமையுடையவர் ஒருவர் வந்து அவரை வென்றால் அவர் நம்பியிருந்த எல்லா படைக்கலங்களையும் பறித்து கொண்டு எல்லா பொருட்களையும் பங்கிடுவார். என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார். என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவரை சிதறடிக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் எனக்கு இறைவாமை போட்டுகின்றோம். என் பெற்று மனித விளைக்கும் போது எப்படி தந்தாப்பட்டிருக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் மக்கமாக மாறும். இறைவன் என்றும் வாழ்த்தப்படுவார். ஆண்டவரை அனைத்துமே இறைவாமை போட்டுகின்றோம். ஏனெனும் அருள் பெருக்கணும் நாங்கள் திராட்சை பெற்றுக்கொண்டோம். மனித விளைக்கும் திராட்சைப்படியும் தன்ராட்சியும் கொக்கப்படுகின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் ஆன்மமானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. என் இறைவன் ஆகிய ஆண்டவரே, தாழ்மையான மற்றொன்று வருகின்றோம். இன்று நாங்கள் ஒப்பு கொடுக்க இந்த திருப்பணி உமக்கு வந்ததாவதாக. ஆண்டவரே, என் குற்றம் நீங்கள் என்னை கழுவியிடம், என்னுடைய பாவத்திலிருந்து என்னை தூய்மையாகும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பணி எல்லாம் வல்ல இரக்கமும் அன்பும் நிறைந்த தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி அனைவரும் சேர்ந்து ஜெபியுங்கள். அன்பே உருவாகிய இறைவா, இதோ நாங்கள் அனைவரும் சேர்ந்து புனித சந்தியாகப்பரின் விழாவிலே காணிக்கையாக கொண்டு வந்துள்ள இந்த அப்பரசத்தை கனிவாய் கண்ணோக்கும். இரக்கமே உருவாகிய இறைவா,
புனித சந்தியாகப்பரை நம்பி இங்கே வந்திருக்கும் இந்த அன்பு சகோதர சகோதரிகளை உம்முடைய திருப்பாதத்திலே ஒப்படைக்கின்றோ. தந்தையே இறைவா, நீர் உம்முடைய வளமிழந்த வழக்கரத்தினால் எந்த அப்பத்தையும் ரசத்தையும் தொற்று ஆசீர்வதித்து அர்ச்சித்து புனிதப்படுத்தி உம்முடைய மகனும் எங்களுடைய ஆண்டோருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு ரத்தமாகவும் மாற்றும் பொழுது ஏதோ இங்கே இருக்கின்ற எங்களையும் அதே வளமிழந்த வழக்கரத்தால் தொட்டு ஆசீர்வதித்து அர்ச்சித்து உம்முடைய அன்பு மக்களாக மாற்றிட உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் ஏவிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாகும் என்றும் இம்மன்னகத்தில் விளங்கவும் மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும் அது திருத்துதர்களில் அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினீ. ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உமது புகழை பாடி குரல் எழுப்பி ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியாரை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை நாங்கள் தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின்
கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக்க செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்படைக்கும் கிண்ணத்தையும் உமக்கே காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் மது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி, எல்லா திருநிலைகள் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பு நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் கையில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித அடைக்கல மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர் சந்தியாகப்பர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வர அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது பெயர் உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியோம். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்,
தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் பேருதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிக்கலாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு கொண்டு வந்த அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அதே அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம் சமாதானம் சமாதானம். செம்மறியே எம்மேலிரக்கம் வையோ, உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேலிரக்கம் வையோ, உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் திரு ரத்தமும் எங்களுடைய நீர் தீர்ப்பும் தண்டனைக்குள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலம் அளிக்கும் அரு மருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், இதோ புனித சந்தியாகப்பர் வழியாக நம் அனைவரையும் தொட்டு சுகப்படுத்தும் நம்முடைய ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து உயிருள்ள கடவுளின் திருமகன். இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். தேவனுக்கு எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிடும், ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தம் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, வல்லமையுள்ள கடவுள் நம் ஆண்டவர் இயேசு நம்மிடையே எழுந்தருளி இருக்கிற நேரம். இந்த நேரம் ஆச்சரியமும் அதிசயமும் நிறைந்த நேரம். நம்முடைய கடவுள் நம்மை தொட, நம்மை பார்க்க, நம்மோடு வாழ இதோ நம்மிடையே பிரசன்னமாக இருக்கிறார். அந்த கடவுளை நாம் துதிப்போம், ஆராதிப்போம். அவர் வல்லமையுள்ள கடவுள், அவர் நமக்கு நல்லதையே அருளுகின்ற கடவுள் என்று
நம்முடைய இறை வார்த்தை வழியாக கடவுள் நமக்கு சொல்லுகிறார். அவர் கரம் நீட்டி நம்மை தொடுகிற பொழுது எல்லா நோய் நொடிகளும் நம்மை விட்டு அகலும் என்று நமக்கு இறை வார்த்தையில் அறிவுறுத்துகிறார். இந்த கடவுளை பார்த்துதான் தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று வல்லமையோடு ஜெபித்த அந்த பார்வையற்ற மனிதனை ஆண்டவர் இயேசு குணப்படுத்தினார் என்று விவிலியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த புனிதமான நேரத்தில் இந்த நற்கருணை ஆராதனையை நாம் இந்த ஆராதனை பாடலோடு ஆரம்பிப்போம். குருவானவர் இப்பொழுது இந்த ஆராதனை பாடலை பாடுவார். நீங்களும் அவரோடு இணைந்து பாடும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பு கூறுவேன் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பெயரோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 எபிரேசரே எபிரேசரே இருவரையும் உதவியே எபிரேசரே எபிரேசரே இருவரையும் உதவியே இருவரையும் உதவியே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பெயரோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. இந்த நன்றி உள்ளத்தோடு இயேசுவுக்கு தொடர்ந்து நன்றி செலுத்துவோம். இயேசுவே, எங்களோடு பிரசன்னமாயிருக்கிறேன். இயேசுவே, இந்த அருமையான திருப்பணியை காண எங்களுக்கு நீர் கொடுத்து வைத்த அந்த மாபெரும் கொடைக்காக நன்றி செலுத்துகின்றோம். நற்கருணை ஆண்டவரே, எங்களுடைய உடலிலும் உள்ளத்திலும் எழுந்தருளி வந்ததற்காக உம்மை புகழ்கின்றோம் என்று அந்த புகழ்ச்சியோடு இப்பொழுது நம் ஆண்டவருடைய இறை வார்த்தைக்கு செவி கொடுப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நாம் வாசித்த நற்செய்தி வாசகம், அந்த வாசகத்தில் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், ஆண்டவர் தந்தையாகிய கடவுளுடைய அருளால் நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்று. அதையே இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்காகவும் எடுத்துக்கொள்வோம். இந்த மரபுவட்டி மண்ணில் வாழுகின்ற புனித சந்தியாகப்பர் தீய சக்திகளை விரட்டி அடிக்கின்ற சக்தி நிறைந்த சந்தியாகப்பர். அன்பானவர்களே, இங்கிலாந்து நாட்டில் எட்வர்ட் அப்படிங்கிற ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர் மிகப்பெரிய வீடு கட்டி கொண்டிருந்தார். தன்னுடைய வீட்டில் இருக்கிற 2 பெண் குழந்தைகள், ஒரு ஆண் குழந்தை, எனவே கூட்டு குடும்பமாக இருக்கிற இத்தனை பேருக்கும் மிகப்பெரிய வீடு கட்டி கொண்டிருந்தார். அப்படி அவர் கட்டிக்கிட்டு இருக்கப்ப ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில் பங்கு தந்தை இப்படியாக ஒரு மறையுரை வைத்தார். நம் ஆண்டவர் இயேசு நாம் அழைத்தால் நம்மோடு வந்து வாழுகின்ற கடவுள் அப்படிங்கிற அந்த செய்தியை, நம்முடைய கடவுள் நம்மோடு வாசம் செய்கிற கடவுள் அப்படிங்கிற திருப்பாடல் வசனத்தை எடுத்து ஞாயிறு மறையுரையை போதிக்கிறார். இப்ப இந்த எட்வர்டுக்கு ஒரு ஆசை ஏற்படுகிறது. என்னன்னா, நான் கட்டி இருக்கிற இந்த பெரிய வீட்டில் என் இயேசு ஆண்டவர் என்னோடு வாழ்ந்தால்
எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு அவர் என்ன செய்யறாருன்னா, வீட்டு வேலை தொடங்கினதிலிருந்து அந்த பங்கு கோயிலில் இருக்கிற பாடுபட்ட சிறுவத்தின் முன்பாக நின்று, இயேசுவே ஆண்டவரே, நான் வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறேன், என் வீட்டில் நீங்க என்னோடு வாழணும் அப்படின்னு சொல்லி இடைவிடாது ஜெபிக்கிறார். ஒரு நாள் 2 நாள் இல்லை, வீடு கட்டி முடிக்கிற 6 மாசமும் விடாம திருப்பணிக்கு போய் அந்த பாடுபட்ட ஆண்டவர் முன்பாக நின்று, இயேசுவே என் வீட்டில் என்னோடு குடியிருக்க வாங்க அப்படின்னு. அப்ப வீட்டினுடைய திறப்பு விழா வைக்கிறார்கள். பத்திரிக்கைலாம் அடிச்சு எல்லாருக்கும் கொடுத்து எல்லாரையும் அழைத்து விட்டார்கள். இப்பவும் அவர் நம்புகிறார், இயேசு வருவார். என்னுடைய பங்கு தந்தை சொன்னது போல, விவிலியத்தில் இருப்பது போல என் கடவுள் என்னோடு வாசம் செய்வார் அப்படின்னு. அந்த திறப்பு விழாவெல்லாம் முடிஞ்சிருச்சு. அவர் புதிய வீட்டில் பாய் போட்டு படுத்திருக்கிறார். அந்த நேரத்தில் வீட்டினுடைய கதவு தட்டப்படுகிறது. அப்போ போய் பார்க்குறாங்க, அங்கே இயேசு ஆண்டவர் நின்று கொண்டு இருக்கிறார். எட்வர்ட்டை பார்த்து சொன்னார், எட்வர்ட், உன் கூட வாழ, நீ ஜெபித்தது போல உன் வீட்டில் இருக்க இதோ நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு. எட்வர்ட்டுக்கு மகிழ்ச்சி தாங்கலை. அவர் துள்ளி குதிக்கிறார். என் ஜெபத்தை கேட்டு இயேசு என்னுடைய வீட்டுக்கு வந்துட்டார், என் புதிய வீட்டை ஆசீர்வதிக்க என்னோடு இருக்க வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி இயேசுவை மகிழ்ச்சியோடு வரவேற்று தன்னுடைய புதிய வீட்டில் ஒவ்வொரு அறையா கூட்டிட்டு போய் காண்பிக்கிறார். இந்த அறை என் மூத்த மகளுக்கு, இது என் இளைய மகளுக்கு, இது என்னுடைய ஒரே மகனுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் சுற்றி காண்பித்து விட்டு தனக்கும் தன் மனைவிக்கும் தயாரித்திருக்கிற அந்த அறையை காண்பிக்கிறார். இயேசுவே, இதை உனக்கு நான் கொடுக்கிறேன், நீ இந்த வீட்டில் எங்களோட வாழணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன், எனவே நீங்க இந்த வீட்டில் வாழணும்னு. இயேசு ஆண்டவர் அதை ஏற்றுக்கிறார். ஆனால் இந்த எட்வர்ட் என்ன பண்ணிட்டார் தெரியுங்களா? நாமெல்லாம் என்ன நினைக்கிறோம், இயேசுவை போய் பார்ப்போம், கோயிலில் நற்கரணை வாங்குவோம், அப்படியே இயேசுவை விட்டுட்டு வீட்டுக்கு போயிடுவோம். வீட்டில் போய் என்ன பண்ணுவோம், சண்டை போடுவோம், சொத்து சண்டைனாலும் சரி, மாமியார் மருமக சண்டைனாலும் சரி, அல்லது எல்லா கெட்ட வழக்கமும் செய்வோம்ல. அந்த மாதிரி இவர் என்ன நினைச்சிட்டாரு, இயேசு விண்ணகத்திலிருந்து வந்திருக்கிறாரு, ரொம்ப தூரம் பயணித்து வந்திருக்கிறாரு, பாவம் ரொம்ப டயர்டா இருப்பாருன்னு அந்த ரூமுக்குள்ள விட்டு கதவை பூட்டிட்டு இவர் வாட்டில் அவர் வேலையை பார்க்க போயிட்டார். இப்ப போய் திருப்பி அதே இடத்துல படுத்திருக்கிறாரு. வீட்டினுடைய கதவு மீண்டும் தட்டப்படுகிறது, கொஞ்சம் வேகமா தட்டப்படுகிறது. போய் பார்க்கிறாரு, அங்க ஒரு பேய் நின்றுகிட்டு இருந்துச்சு. பேய் சொன்னுச்சு, எட்வர்டு, இன்னைக்கு உன் வீட்டில் உன் கூட வாழ நான் வந்திருக்கிறேன். அவருக்கு பெரிய அதிர்ச்சி, ஏடா இயேசு ஆண்டவர் வந்திருக்கிற ஒரு வீட்டுக்குள்ள எப்படி ஒரு பேய் வர முடியும் அப்படின்னு. அப்போ எட்வர்டு ரொம்ப தைரியமானவர், ஏன்னா பூசைக்கெல்லாம் தினந்தோறும் வந்தவர், கடவுளுடைய பாடல்களை பாடினவர், கடவுளுடைய ஜபத்தில் இருந்தவர். எனவே பேயை பார்த்து சொன்னாரு, உனக்கு என் வீட்டில் இடம் இல்லை, நீ வெளியில போ அப்படின்னு. பேய் சும்மா விட்டுருமா, அது சண்டை போடுது இந்த எட்வர்ட்டோட. இவர் பேயை பிடிச்சி தள்ளுறாரு, அது எட்வர்ட்டை பிடிச்சி உள்ளுக்குள்ள தள்ளுது, உள்ளுக்குள்ள வர. ஆனால் எப்படியோ கஷ்டப்பட்டு போராடி அந்த பேயை விரட்டி விட்டுட்டார். அவருக்கே ரொம்ப மகிழ்ச்சி, நாம ரொம்ப நல்ல கிறிஸ்தவன், ஒரு பேயை நாம வெற்றி கொண்டுட்டோம் அப்படின்னு. திருப்பி போய் படுத்திருந்தாரு. இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரொம்ப வேகமாக கதவு தட்டப்பட்டுச்சு. போய் திறந்து பார்த்தா அந்த ஒரு பேய் போய் 6 பேயை கூட்டிகிட்டு வந்துருந்துச்சு. இப்போ எட்வர்ட்டுக்கு அதிர்ச்சி, ஒரு பேயோட சண்டை போடவே ரொம்ப நேரம் ஆகி போச்சு, இந்த 6 பேயை எப்படிரா விரட்டி அடிக்கிறது? இருந்தாலும் விடல. அவர் ஒரு நல்ல கத்தோலிக் கிறிஸ்தவனால போராட கதவை பிடிச்சு உள்ளுக்குள்ள இருந்து தள்ளுறாரு, அடைக்கிறாரு. அந்த 6 பேய் வெளியில இருந்து தள்ளு, நாங்கள் உள்ளுக்குள்ள வருவோம் அப்படின்னு. இவர் கீழே விழுகிறாரு, அது முகத்துல குத்துது, ரத்தமெல்லாம் வழிஞ்சு ஒடி. இப்போ இவர் நினைக்கிறார், ஏசு எங்கே விட்டுட்டு போயிட்டாரோ, எங்கடா காணா அப்படின்னு. நாமெல்லாம் நிறைய நேரம் என்ன சொல்றோம், இயேசுவே நீ எங்கதான் இருக்கிற, என் வீட்டில் பாரு இவ்வளவு கஷ்டம், என்னை நீ கை விட்டுட்டு போயிட்டியோ அப்படின்னு நாமெல்லாம் நிறைய நேரம் புலம்புறோம்ல. அல்லது கோயிலில் வந்து அழுகிறோம், அல்லது நிறைய குடிகாரங்களை பாருங்க, 7 வயசுல குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துட்டு அதுக்கப்புறம் என் கிட்னி ஃபெயிலியரா போச்சு, இந்த படுக்கையா இருக்கிறேன், இயேசுவே நீ குணப்படுத்த மாட்டியா, இந்த மாதிரி எட்வர்ட் புலம்பிக்கிட்டு இருக்கிறார். அப்படி இருந்தாலும் விடல, அந்த பேய் கூட சண்டை போடுறாரு, 6 பேயை விரட்டி விட்டார். இப்ப திருப்பி வந்து அவர் இடத்துல படுத்திருக்கிறாரு. கொஞ்ச நேரம் பார்த்தா கதவை உடைக்கிற அளவுக்கு சவுண்டு. போய் பார்த்தா அந்த 6 பேய் போய் 12 பேயோட திருப்பி வந்துருந்துச்சு. எல்லாரும் வீட்டில் தான் வாழ்வோம் அப்படி.
இப்போ அவருக்கு ஒரே பயம், எப்படா இந்த 12ஐயும் விரட்டி அடிக்கிறது, உடம்பு பூரா காயும். நம்ம எல்லாம் நிறைய நேரம் பாருங்க, சொத்து சண்டை, அண்ணன் தம்பியோட சொத்தை பறிக்கணும், தம்பி அண்ணனோட சொத்தை பறிக்கணும், நம்ம எவ்வளோ சண்டை போடுறோம். கடைசியில் எல்லாத்தையும் இழந்துட்டு கெரியேன்ட்டு இந்த கோயிலுக்கு வந்து, கடவுளே என்னை காப்பாற்று, என்னை எப்படியெல்லாம் ஊரில் ஏசுறாங்க, என்னை எப்படியெல்லாம் ஏமாத்திட்டாங்கன்னு எவ்வளோ நேரம் அடிபட்டு துன்பப்பட்டு வர்றான். அது மாதிரி தான் பேய்கிட்ட அவர் போராடிக்கிட்டு இருக்கிறார். அப்படி போராடி 12 பேயை விரட்டி விட்டுட்டு கடவுளை திட்டிக்கிட்டே உள்ளுக்குள்ள வர்றார். இந்த இயேசுவுக்கு கண்ணு இல்லை காது இல்லை, நான் கூப்பிடுறேன் என்னை கண்டுக்கல அப்படின்னு போய் அந்த கதவை திறக்கிறாரு. அங்க இயேசு ஆண்டவர் ஜம்முன்னு உட்கார்ந்து இருக்கிறார். எட்வர்ட் புலம்பி தள்ளிட்டார், கடவுளே நீ என்ன இப்படியெல்லாம் இருக்கிற, நான் பாரு எவ்வளவு தூரம் போய் போராடிக்கிட்டு இருக்கேன், நீ வாட்டில் வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிற, எத்தனை தடவை கதர்னே அந்த பேயெல்லாம் போட்டு என்னை அடிச்சிச்சு, இங்க பாரு மூஞ்சி எல்லாம் ரத்தம், கை காலெல்லாம் உடஞ்சு போச்சு அப்படின்னு புலம்புறப்ப எட்வர்ட் ரொம்ப பொறுமையா இயேசு சொன்னார், ஏப்பா நான் உனக்கு எதுக்கு வந்தேன், உன் கூட வாழ, நீ ஏன் கரத்தை பிடிச்சிக்கிட்டு வாழ்வேன்னு பார்த்தா நீ வாட்டில் என்னைய உதறி விட்டுட்டு, கடவுளே நீ வாட்டில் இங்கே இரு, எனக்கு ஊர் உலகத்தில் நிறைய வேலை இருக்குது, நான் போய் பார்த்துட்டு வரேன், நீ வாட்டில் போயிட்ட அப்படின்னு சொல்லி அவருக்கு சொன்னார். இயேசுவோடு இருந்தால் மட்டுமே தீய சக்திகளை விரட்ட முடியும், இயேசு மட்டுமே அந்த வல்லமையை கொடுக்கக்கூடியவர், இயேசு மட்டுமே எல்லா தீயவைகளையும் விரட்டி அடித்தவர். அதுதான் விவிலியத்தில் நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. நம்முடைய பாதுகாவலர் இந்த மரவட்டி மண்ணில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் இயேசுவிடமிருந்து பெற்றுத்தருகிற புனித சந்தியாகப்பர் அதையே தான் சொல்லுகிறார். என்னுடைய கடவுள் தீமைகளை எல்லாம் விரட்டுகிற சக்தியை எனக்கு கொடுத்திருக்கிறார், அதே சக்தியை இந்த மண்ணிலிருந்து நான் வெளிப்படுத்துகிறேன். இந்த இடத்திற்கு வருகிற ஒவ்வொரு பக்தர்களுக்கும் அதே சக்தியினால் எல்லா தீமைகளையும் விரட்டி அடிக்கிறேன் அப்படிங்கிற அந்த பலத்தை, அந்த சுகத்தை இந்த புனித சந்தியாகப்பர் தருகின்றார். இது சும்மா ஏதோ கற்பனையிலலாம் இல்லை, சந்தியாகப்பருடைய வாழ்க்கை வரலாற்றில் போய் பார்த்தீங்கன்னாக்க, நீங்கள் கூகுளில் போய் இப்போ இருக்கிற இளைய தலைமுறை எல்லாம் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கிறாங்க, இணையதளத்தில் போய் தேடுறாங்க, நீங்களும் போய் தேடி பாருங்கள். புனித சந்தியாகப்பருடைய புதுமைகள் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி அதில் தேடினீங்கன்னா இந்த புதுமை வரும். அதாவது புனித சந்தியாகப்பரை ஹெர்மஜேனஸ் அப்படிங்கிற ஒரு மந்திரவாதி என்ன செய்கிறாருன்னா, இவர் மேலே பொறாமை கொண்டு, இவர் என்ன பெரிய கடவுளுடைய மனிதராக இருக்கிறார் அல்லது கடவுளுடைய சீலராக இருக்கிறார் நினச்சிட்டு தன்னுடைய மந்திர சக்தியினால் பேய்களை ஏவி விடுகிறார். ஆனால் புனித சந்தியாகப்பர் வல்லமையானவர். இவ்வளவு வருடம் கடந்தும் புனித சந்தியாகப்பருடைய வல்லமை அவருடைய திருத்தலங்களிலெல்லாம் வெளிப்படுகிறது. இதோ இந்த மரவட்டி மண்ணில் இவ்வளவு ஆச்சரியமான விஷயங்களை கடவுள் வெளிப்படுத்துகிறார். அது மாதிரி தான் அப்ப என்ன செய்கிறார் புனித சந்தியாகப்பர், இயேசுடைய ஜபத்தினால் அந்த தீய சக்திகளை எல்லாம் அதே அந்த ஹெர்மஜேனஸ் அப்படிங்கிற அந்த மந்திரவாதியிடம் அனுப்பி விடுகிறார். இப்ப அந்த மந்திரவாதியை இந்த தீய ஆவிகள் எல்லாம் சாகிற வரைக்கும் அடிக்குது. உடனே இவர் பயந்துக்கிட்டு சந்தியாகப்பரிடம் ஓடி வருகிறார், என்னை காப்பாற்றுங்க, உங்களுடைய கடவுள் தான் உண்மையானவர், இயேசுதான் தீயவைகளை விரட்டுகின்றவர், நான் எல்லாம் இந்த பில்லி சூனியம் செய்கிற ஒரு தீய சக்தி உள்ள மந்திரவாதி, எனவே இயேசுவிடம் நான் தஞ்சம் அடைகிறேன் அப்படின்னு சந்தியாகப்பரிடம் ஓடி வருகிறார். சந்தியாகப்பர் இயேசுடைய அருளால் அனைத்து பேய்களையும் விரட்டிவிட்டு இந்த ஹெர்மஜேனஸ் அப்படிங்கிற அந்த மந்திரவாதியை காப்பாற்றுகிறார். அவர் அதற்கப்புறம் நல்ல கிறிஸ்தவராக மாறுகிறார் என்று வரலாறு சொல்லுகிறார். எனவே தீய சக்திகள்ங்கிற அந்த உண்மையான பேய் நீங்க யோபு நூலில் எடுத்து பார்த்தீங்கன்னா, யோபு கடவுளுக்கு உகந்த நல்ல மனிதனாக வாழ்ந்தார். ஆனால் பேய்கள் எல்லாம் அவர் மீது கண்களை வைத்தது. இவர் எப்படி இப்படி இருக்கலாம், கடவுள்கிட்ட போய் முறையிட்டது, அவர் உங்களுக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறதுனால நீங்க அவரை காப்பாற்றுறீங்க. அப்ப பேய் எவ்வளவு தூரம் யோபுவை சோதித்தது. அதை விட்டுட்டு நீங்க தொடக்க நூல் ஆகணும் 3வது அதிகாரத்தில் எடுத்து பாருங்க. ஆதாம் ஏவாளை கடவுள் அவ்வளவு அற்புதமாக படைத்து வைத்திருந்தார். ஆனால் இந்த சாத்தான் பேய்
பாம்பின் வடிவில் வந்து அவர்களை தூண்டி பாவத்தை செய்ய வைக்கிறார். எனவே தீய சக்திகளுக்கு எதிராக போராடுகிற அந்த வல்லமை நமக்கும் இருக்கணும். எங்கிருந்து வரும்னா, புனித சந்தியாப்பருடைய திருத்தலத்திற்கு ஒவ்வொரு தடவையும் தேடி வரணும். புனித சந்தியாப்பருடைய முகத்தை பார்க்கணும். புனித சந்தியாப்பரை கையேந்தி கும்பிடணும். ஆண்டவருடைய அந்த இயேசுடைய வல்லமை அவர் கொடுப்பார். அப்படிதான் இந்த தீய ஆவிகள்கிற அந்த முதல் சக்தி அது வந்து உண்மையிலே தீய ஆவி. இரண்டாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்பெயின் நாட்டில் புனித சந்தியாப்பர் தான் பாதுகாவலர். ஏன்னா ஸ்பெயின் நாட்டை மூர் இனத்தவர் வந்து ரொம்ப கடுமையாக போரிட்டு ஏறக்குறைய ஸ்பெயின் நாடு தோற்கிற நிலைமையில் இருக்கு. அந்த நாட்டினுடைய அரசன் புனித சந்தியாப்பரிடம் வேண்டுதல் வைக்கிறார். சந்தியாப்பரே, எப்படியாவது இந்த போரிலிருந்து எங்களுக்கு வெற்றியை கொடு, இந்த மூர் இனத்தவரிடமிருந்து எங்களை காப்பாற்று அப்படின்னு சொல்லி வரலாறு சொல்லுகிறது. புனித சந்தியாப்பர் வெள்ளை குதிரையில் சிலுவையை ஏந்தி கொண்டு அந்த போர் தோற்கிற நிலையில் இருந்த போர்ல ஸ்பெயின் நாட்டின் சார்பாக இருந்து வெற்றி கொண்டார்கள். அப்ப இரண்டாவதாக பிற மனிதரிடமிருந்து வருகிற தீமைகள் அது நம்ம நாட்டில் ரொம்ப சர்வசாதாரணம். அது விவசாய மக்களிடம் பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீட்டு தோட்டத்துக்காரன் அடுத்தவனுடைய விளைச்சலை கண்டு பொறாமை, அல்லது சொந்த வீட்டுக்குள்ள அண்ணன் சொத்தை நம்ம அபகரிக்கலாமா, தம்பி சொத்தை அவன் இழக்க மாட்டானா, அல்லது அவன் குடும்பத்தில் தீமை நடக்காதா, அல்லது பிற மனிதனுடைய புரணி பேச்சுக்கள்னால ஒருவன் மற்றவனை அழிப்போமா, எல்லாம் நடக்குது. அப்ப பிற மனிதரிடமிருந்து வருகிற தீமைகளையும் யார் காக்க முடியும்னா, ஆண்டவர் இயேசுவின் வல்லமையினால் புனித சந்தியாப்பர் கட்டாயம் அதிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். மூன்றாவதாக நாமே நமக்கு தீமைகளை வருவிச்சுக்கிறோம். நீங்க தொடக்க நூல் ஆகமம் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். பாவம் உன் வீட்டின் வாயிலில் படுத்திருக்கிறது. எப்படின்னா, சிங்கம் கர்ஜிக்கும் சிங்கத்தை போல உன்னை விழுங்க காத்து கொண்டிருக்கிறது என்று விவிலிய வசனம் சொல்லுகிறது. எனவே இப்பெல்லாம் வீட்டு வாயில் அல்ல, உங்க கையில் இருக்குது, உங்க வீட்டுக்குள்ள இருக்குது. என்ன? மொபைல் போனு. இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறை கெட்டு போகணும்னு நினைச்சா ரொம்ப நேரம் ஆக மொபைல் போனை நோண்டிக்கிட்டே இருக்க சொல்லுங்க, வாழ்க்கை அவுட்டு. அல்லது நீங்க கெட்டு போகணும்னு நினைங்க, தொலைக்காட்சி முன்னாடி உட்காந்து எல்லா தொலைக்காட்சி தொடரையும் பாருங்க, எல்லா சினிமாவையும் பாருங்க, கெட்டு போயிடும். இவ்வளவுதான் நடக்கிறது. அதனால விவிலியம் சொல்லுகிறது, பாவம் உன் வீட்டு வாயிலில் படுத்திருக்கிறது, கர்ஜிக்கும் சிங்கத்தை போல படுத்திருக்கிறது. அப்ப நமக்கு வர்ற தீமைகளை யார் காப்பாற்ற முடியும்னா, புனித சந்தியாப்பர் தான் காப்பாற்ற முடியும். ஆண்டவர் இயேசுடைய அருளால் பேய்ங்கிற அந்த உண்மையான தீமைகளை விரட்டுகிறார். பிற மனிதரிடமிருந்து வருகிற தீமைகளை விரட்டுகிறார். நமக்கே நாம ஏற்படுத்திக் கொள்ளுகிற தீயவைகளை எல்லாம் விரட்டுகிறார். அவ்வளவு வல்லமை படைத்த இந்த புனித சந்தியாப்பருடைய திருத்தலத்திற்கு ஒவ்வொரு வாரமும் தேடி வரணும். ஒவ்வொரு வாரமும் வந்து இந்த புனித சந்தியாப்பரிடம் வேண்டுதல் வைக்கணும். அதுவும் இந்த மரபட்டி மண்ணில். ஆச்சரியம், ஏழை எளிய மக்கள் வாழுகிற ஊர், சாதாரண மக்கள் வாழுகிற ஊர். இந்த இடத்துல கடவுள் தன்னையே புனித சந்தியாப்பர் வழியாக வெளிப்படுத்துகிறார் என்றால் அது மிகப்பெரிய ஆச்சரியம். இவ்வளவு மக்கள், எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது, 22 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் இதே ஊர்ல அந்த சந்தியாப்பர் குருசடி இருக்கிற இடத்துல பழைய பங்கு கோயில் இருந்தது. அந்த பழைய பங்கு கோயில்ல சனிக்கிழமையில அடைக்கல அன்னையுடைய நவநாள் திருப்பலி ஜெபம் வச்சுக்கிட்டு இருந்தோம். அப்பயே பேய்கள் எல்லாம் ஓடும். மேட்டுப்பட்டியிலிருந்து அருட்தந்தை வி செல்வராஜ் அடிகளாரை கூட்டு வந்து நவநாள் திருப்பலியை சிறப்பித்துக் கொண்டிருந்தோம். ஊரை சுற்றி ஜெபமால ஜெபித்துட்டு வந்தோம். அப்பயே அந்த இடத்தில் ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட்டது. இங்க இருக்கிற மற்ற மதத்து மனிதர்கள் எல்லாம் தேடி வந்தார்கள். அப்பயே நிறைய பூசகர்த்து எழுதினார்கள். அதுக்கப்புறம் தான் இந்த புதிய கோயிலை, ஏன்னா மக்கள் எல்லாம் பெருகுவார்கள் என்ற அந்த நம்பிக்கையோடு இதற்கு ஏற்பாடு செய்தேன். இன்னைக்கு பார்த்தா இவ்வளவு மக்கள், உண்மையிலேயே மகிழ்ச்சி. இந்த இடத்தில் ஆண்டவர் இயேசு இவ்வளவு பெரிய வல்லமையை புனித சந்தியாப்பர் வழியாக நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். பல மனிதர்களுக்கு தீயவரிடமிருந்து விடுதலை கொடுக்கிறார். இன்னைக்கு நிறைய பூசகர்த்து பார்த்தீங்கன்னா, தீய சக்திகளிடமிருந்து நாங்கள் விடுதலை பெறணும், தீமைகளிடமிருந்து எங்களை காத்தருளும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வேண்டுதலை வைத்திருக்கிறார்கள். அது இந்த 3 தான். ஒன்று,
பேய்ங்கிற அந்த உண்மையான தீயவைகள், அல்லது பிற மனிதர்கள் செயற்கையாக நமக்கு உருவாக்குகிற தீமைகள், அல்லது நாமே தேடி போய் இயேசுவை விட்டுட்டு எல்லா தீமைகளையும் தேடி, அது நீதிமன்ற வழக்கா இருக்கட்டும், அடுத்தவனோட இருக்கிற சண்டையா இருக்கட்டும், போதை பொருட்களுக்கு அடிமையா இருக்கட்டும், அல்லது நம்ம வீட்டில் நாமளே ஒருவர் மற்றவருக்கு எதிராக செய்கிற தீமையா இருக்கட்டும், அத்தனையிலிருந்து விடுதலை பெறணும். நாம் எல்லாம் உண்மையிலேயே இயேசுடைய சீடர்களாக இருக்கணும்னா புனித சந்தியாகப்பரை தேடி வரணும். அதைத்தான் இந்த நற்கருணை ஆண்டவர் சொல்லுகிறார். அதைத்தான் விவிலிய வசனங்களும் சொல்லுகிறது. மத்தேயு எழுதிய நற்செய்தி 4வது அதிகாரம் 1-11 வசனங்கள்ல ஆண்டவர் இயேசு அழகையினால் சோதிக்கப்படுகிற நிகழ்வில் அழகையை அவர் வெற்றி கொள்ளுகிறார். எனவே நம்முடைய கடவுள் தீமைகளை வென்றெடுக்கிற கடவுள். அதே சக்தியை புனித சந்தியாகப்பர் வழியாக நமக்கு தருகிறார். இந்த நற்கருணை ஆராதனை வேளையில் அதே வல்லமையை வேண்டுவோம். இயேசுவே, என்னுடைய வாழ்வில் நான் ஏற்படுத்தி இருக்கிற தீயவைகளை எல்லாம் விரட்டி அடித்தர்கள். நான் உண்மையே இருக பற்றி கொள்ளுகிற வரத்தை தாரும். இயேசுவே, என்னை சார்ந்து வாழுகிற அனைத்து மனிதர்களும் எனக்கு செய்கிற தீயவைகளிலிருந்து என்னை காப்பாற்றும். இயேசுவே, பல தீய சக்திகள் என்னை பயப்படுத்தி எனக்கு நிம்மதி இழக்க செய்து என்னுடைய வாழ்வை கெடுக்கிற அனைத்தையும் என்னிடமிருந்து நீக்கி போடும் என்று மன்றாடுவோம். வல்லமையுள்ள கடவுள், தீயவைகளை விரட்டுகின்ற கடவுள், பக்தர்களாகிய நமக்கு அதே வரத்தை அருள்வார். புனித சந்தியாகப்பர் நம்மை எல்லாம் கண்டு மகிழ்ச்சி அடைகிறார். நீங்கள் எல்லாம் அவருடைய திருத்தலத்தை தேடி வந்திருக்கிறீர்கள். நீங்கள் எல்லாம் அவர் வழியாக ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறீர்கள். அதை கண்டு உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பங்களுக்காகவும் அவர் இறைவனிடம் பரிந்து பேசுகிறார். இந்த தீமைகளிடமிருந்து விடுவிக்கிற சக்தியை உங்களுக்கு அருளுகிறார். இறைவன் உங்களை என்றென்றும் காப்பாராக. ஆமென். இப்பொழுது அமைதியாக ஆண்டவருடைய குணமளிக்கும் வல்லமைக்காக வேண்டுவோம். நம்முடைய கடவுள் குணமளிக்கின்ற சக்தியுள்ள கடவுள். நம்முடைய கடவுளை தேடி வருகிற ஒவ்வொருவருக்கும் அந்த குணத்தை கொடுக்கிற கடவுள் என்று விவிலியம் நமக்கு சொல்லுகிறது. மத்தேயு எழுதிய நற்செய்தியில் 8வது அதிகாரம் 19-20 வசனங்களை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நம் பிணிகளை எல்லாம் தாங்கி கொண்ட கடவுள் இந்த கடவுள். அவ்வளவு அற்புதமான இயேசு ஆண்டவர் இன்னைக்கு நாம் தொட்டு பார்க்கிற அளவில், நம்முடைய கண்களால் பார்க்கிற அளவில், நாம் கையேந்தி ஜெபிக்கிற நிலையில் நம்மிடையே பிரசன்னமாக இருக்கிறார். எனவே அந்த ஜெப உணர்வோடு இந்த குணமளிக்கும் வழிபாட்டில் இப்பொழுது நாம் அனைவரும் பக்தியோடு பங்கெடுப்போம். இயேசுவே, நீவே குணமளிக்கின்ற கடவுள். உம்முடைய அற்புதமான சுகமளிக்கும் கரத்தை நீட்டி தொட்டு நான் விரும்புகிறேன் குணமாக என்று விழுமியத்தில் உங்களை சந்தித்த ஒவ்வொரு மனிதர்களையும் தொட்டு சுகமாக்கின கடவுள். இதோ நம்பிக்கையோடு இந்த மரபொட்டி மண்ணிற்கு வந்திருக்கிற இந்த புனித சந்தியாகப்பருடைய பக்தர்களை எல்லாம் உம்முடைய அற்புத சுகமளிக்கும் கரத்தினால் கை நீட்டி தொட்டர்கள். நான் விரும்புகிறேன் உங்களுடைய நோய்கள் எல்லாம் நீங்குக என்று இங்குள்ள ஒவ்வொரு பக்தர்களையும் பார்த்து வல்லமையோடு ஆசீர்வாதத்தோடு சொல்லியர்கள். இங்குள்ள ஒவ்வொருவருடைய உடலில், உள்ளத்தில், மனதில் உள்ள நோய் நொடிகள் எல்லாம் விலகி ஓடச் செய்வார்கள். இறைவா, எங்களுடைய வாழ்க்கையில் 3 விதமான நோய்கள் எங்களை காக்குகின்றது என்று நீர் அறிவே. ஆன்ம நோயினால் பாதிக்கப்பட்டு எங்களுடைய ஆன்மாவை இழந்து உம்முடையிலிருந்து பிரிந்து செல்லுகிற எங்களை கண்ணோக்கியர்கள். எத்தனையோ பாவ நோய்கள் எங்களுடைய கெட்ட பேச்சுக்களில் ஆரம்பித்து பிற மனிதனுடைய வாழ்க்கையை கெடுத்து பின்னி சூரிய ஏவல் செயல்பாடுகளில் ஈடுபட்டு தீய சக்திகளை ஏவுகிற சிந்தனைகளை பெற்று எத்தனையோ ஆன்ம பாவங்களை நாங்கள் செய்து கொண்டே இருக்கிறோம். உண்மை விட்டு பிரிந்து போய்கொண்டே இருக்கிறோம். எத்தனையோ குடும்பங்கள் இந்த தீயவைகளினால் அழிந்து கொண்டே இருக்கிறது என்பதை நீர் அறிவே. இயேசுவே, இதோ அந்த ஆன்ம நோய்களை எல்லாம் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய இந்த நற்கருணை ஆண்டவருடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். எங்களுடைய ஆன்ம நோய்களை எல்லாம் விரட்டியர்கள். பாவங்களை விட்டுவிட்டு உண்மை இருக்க பற்றி கொண்டு நீயே எங்களுடைய கடவுள், நீயே எங்களுக்கு தேவை என்ற அந்த ஆன்ம பலத்தோடு உண்மையே அணியை வரச் செய்கிறோம். உம்முடைய திருவருட்சாதனைகளில் பங்கெடுக்கவும், உம்முடைய திருப்பணியை
அல்லது தம்முடைய வீடுகளில் நல்லவையே நடக்கவில்லையே, எல்லாம் தீயவையே நடக்கிறது என்ற மனக்குழப்பத்தில் இருக்கிற எத்தனையோ குடும்பங்கள் இதோ இந்த அற்புதமான இந்த திருத்தலத்தை தேடி வந்து புனித சந்தியாவிற்கு வழியாக திவ்ய ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னத்தில் வந்திருக்கிற இந்த பக்தர்களை கண்ணோக்கியத மனநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற எங்களையும் எங்களுடைய குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களையும் நீரே உங்களுடைய அற்புத சுகத்தினால் குணமாக்கியது. உடல் நோயினால் பாதிக்கப்பட்டு எனக்கு தீராத தலைவலி, எனக்கு தொடர்ந்து காய்ச்சல், என்னுடைய உடம்பில் பலவிதமான நோய் நொடிகளோடு அவதிப்படுகிறேன். எனக்கு சுகர் இருக்கிறது, எனக்கு பிளட் பிரஷர் இருக்கிறது, எனக்கு புற்றுநோய் இருக்கிறது, என் வீட்டில் என் குடும்ப அந்த உடல் சுகத்தினால் உடல் சுகமில்லாமல் பாதிக்கப்பட்டு எத்தனையோ பேர் மருத்துவமனை வாடுகிறார்கள் என்று நோயாளிகளுக்காக செல்கிறார்கள். தங்களுடைய உடலில் உள்ள தீராத நோய்களை எல்லாம் ஒப்புக் கொடுத்து புனித சந்தியாவிற்கு வழியாக இயேசுவே நீ குணப்படுத்தும் என்று வேண்டி வந்திருக்கிறவர்கள். நீர் அற்புதமாக விவிலியத்தில் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் சொல்லுகிறேன், நான் விரும்புகிறேன், நான் உனக்கு சுகத்தை தருகிறேன் என்று உங்களுடைய கையை நீட்டி நீர் விரும்பி எல்லா மனிதர்களுக்கும் நோய் நொடிகளிலிருந்து சுகத்தை தந்தீரே. இதோ இறைவா, இந்த மரபுட்டி பங்கில் வேண்டுதலோடு வந்திருக்கிற இந்த பக்தர்கள் ஒவ்வொருவரையும் அதே வார்த்தைகளோடு நான் விரும்புகிறேன், நீங்கள் அஞ்சாதீர்கள், நான் உங்களோடு வாழ்கின்ற கடவுள், உங்களுடைய உடலில் உள்ள நோய் நொடிகள் எல்லாம் விரட்டி அடிக்கின்ற கடவுள், உங்களுடைய மனதில் உள்ள பயம் கலக்கம் குழப்பம் அந்த மன நோய்களை எல்லாம் விரட்டுகின்ற கடவுள், உங்களுடைய ஆன்மாவை காக்குகிற பாவ நோய்களை எல்லாம் விரட்டுகின்ற கடவுள் என்ற அந்த அற்புத நிலையில் எங்களை எல்லாம் தொட்டர்கள். இந்த திவ்ய ஆண்டவர் வழியாக உங்களுடைய ஆசீர்வாதத்தை பொழிந்தனர். புனித சந்தியாவிற்கு வழியாக எங்களுடைய நோய் நொடிகளை எல்லாம் தீர்த்தனர். நாங்கள் இதே திருத்தலத்திற்கு மகிழ்ச்சியோடு வந்து நன்றி திருப்பணி செலுத்தி ஆண்டவரே எங்களுக்கு சுகத்தை தந்தி, ஆண்டவரே எங்களை காப்பாற்றினீர், ஆண்டவரே எங்களுடைய மன நோய்களை எல்லாம் போக்கினீர், ஆண்டவரே எங்களுடைய ஆன்மா உயிர் பெற்றுள்ளது என்ற அந்த நன்றி ஜெபத்தோடு நாங்கள் வருகின்ற அற்புதமான வரத்தை எங்களுக்கு தந்தரிடம் இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உண்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். இப்பொழுது நாம் இந்த குணமளிக்கும் வழிபாட்டை நிறைவு செய்ய நம்முடைய உடலில் உள்ள நோய் நொடிகளை எல்லாம் சொல்லி வேண்டுவோம். அதற்கு பதிலுரையாக நாம் பாடிய அதே பாடலை குருமானவர் பாட நீங்கள் ஒவ்வொருவரும் பாடுபடி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எங்களுடைய உடலில் உள்ள தீராத தலைவலி, காய்ச்சலினால் அவதிப்படுகிறவர்கள், எங்களுடைய குடும்பங்களிலிருந்து மருத்துவமனையில் வேதனைப்படுகிறவர்கள், உடலில் கட்டிகள், புற்றுநோய் கட்டிகள், இன்னும் தீராத பிரச்சனைகளினால் எங்களுடைய குடும்பம் வளர்ச்சியடையவில்லையே என்று விரும்புகிற எங்களுக்கு நல்ல சுகத்தை தாரும். நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். தீராத வயிற்று வலியினால் எனக்கு உணவு செரிமான பிரச்சனைகள் இருக்கிறது என்று எத்தனையோ மனிதர்கள் மருத்துவர்கள் எல்லாம் சந்தித்து விட்டேன், குணமாகவில்லை என்று வேண்டிக் கொள்பவர்கள், அல்லது சிறுநீரக பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டவர்கள், சிறுநீரக கற்களினால் உடல் வலியினால் தாங்க முடியாதவர்கள், முதுகு வலியினால் வேதனைப்படுகிறவர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல சுகத்தை தாரும் நற்கருணை ஆண்டவரே. நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். என்னுடைய கால்கள் பலமிழந்து என்னுடைய மூட்டுகள் பிரச்சனையாகி என்னால் நிற்க முடியவில்லை, எனக்கு கால்கள் சக்தி இல்லாமல் போய்விட்டது, வயதான காலத்தில் நடக்க முடியவில்லை, அல்லது என்னுடைய கால்களில் பல்வேறு நரம்புகளினால் பிரச்சனைகள், அல்லது என்னுடைய குதிகாலில் பிரச்சனை, காயங்கள் என்று வேண்டுதலை வைத்து சுகத்தை தாரும் என்று
மன்றாடுகிறவர்களுக்கு நற்கருணை ஆண்டவரே நல்ல சுகத்தை தந்தருளும். எத்தனையோவே குழந்தைகளை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்றைய இளைய தலைமுறைகளுக்கே உரிய பல்வேறு பிரச்சனைகள், மருத்துவர்களை தேடி சென்று எங்களுக்கு குழந்தை செல்வத்தை தாருங்கள், எங்களுக்கு சிகிச்சை தாருங்கள் என்று பல்வேறு மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொண்டும் எங்களுக்கு தடைகளாக இருக்கிற கருக்கூடுகிற அந்த பிரச்சனைகளில் உள்ளவர்களுக்கெல்லாம் நீரே சுகத்தை தாரும் நற்கருணை ஆண்டவரே. அடைப்பு இருக்கிறது, எனக்கு சுகமில்லாமல் போய்விட்டது, நான் சுறுசுறுப்பில்லாமல் மாறிவிட்டேன், என்னுடைய இதயத்தில் உள்ள அடைப்புகளை எல்லாம் நீக்கியதும் என்று அறுவை சிகிச்சை செய்தும் நிம்மதியில்லாமல் வாழுகிறவர்கள், என்னுடைய இரத்தத்தில் புற்றுநோய் வந்துவிட்டது, என்னுடைய இரத்தம் சுத்தமில்லாமல் போய்விட்டது, அல்லது என்னுடைய இரத்தத்தில் சத்துக்கள் இல்லை, இரத்த சோகையினால் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று எத்தனையோ பக்தர்கள் கடவுளே நீரே எனக்கு சுகத்தை தர முடியும் என்று நற்கருணை ஆண்டவரிடம் புனித சந்தியாபுரம் வழியாக தேடி வந்திருக்கிற பக்தர்களுக்கு நீரே அற்புத சுகத்தை தந்தருளும். இன்றைய தலைமுறைக்குரிய இந்த மொபைலுக்கு அடிமையாக இருக்கிற என்னுடைய பிள்ளைகள் அல்லது இந்த வீடியோ கேமினால எந்த ஒரு வளர்ச்சி இல்லாமல் அறிவு பாதையில் செல்லாமல் அழிவுக்கு செல்கிற என் பிள்ளைகளை கடவுளை காப்பாற்றும் என்று வேண்டுகிறவர்கள், அல்லது இந்த மொபைலில் வருகிற தீயவைகளை மட்டுமே பார்த்து என்னுடைய பிள்ளைகள் திசை மாறுகின்றன, எங்களுடைய பேச்சுக்களை கேட்கவில்லை என்று பரிதவிக்கின்ற பெற்றோர்கள், இதோ இந்த திருத்தலத்திலிருந்து சந்தியாபுரம் வழியாக உன்னிடம் சரணடைந்திருக்கிற அந்த பக்தர்களுக்கு நீரே சுகத்தை தந்தருளும் ஆண்டவரே. ஆன்ம நோய்களாக எங்களிடையே இருக்கிற சக மனிதர்களை கொலை செய்திருக்கிற மனிதர்கள், அல்லது வார்த்தைகளினால் புரளி பேச்சுக்களினால் பிறருடைய வாழ்க்கையை கெடுத்திருக்கிற பக்தர்கள், அல்லது எங்களோடு வாழுகின்ற சக குடும்பங்களை முன்னேற்ற விடாமல் நாங்கள் எடுக்கின்ற சூழ்ச்சியான தந்திரங்கள், அதனால் நாங்கள் கட்டிக்கொண்ட ஆன்ம பாவ நோய்கள், அந்த பாவத்தினால் எங்களுடைய ஆன்மாவை இழந்து கொண்டிருக்கிற எத்தனையோ பேர், இதோ ஆண்டவரே இந்த திருத்தலத்திற்கு வந்தால் நான் நல்ல புத்தியை பெறமாட்டேனா, நான் உண்மை இருக பற்றி கொள்ள மாட்டேனா, என்னுடைய சக மனிதனுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரமாட்டேனா என்று வந்திருக்கிற அவர்களுக்கெல்லாம் நீரே அற்புத சுகத்தை தாரும் ஆண்டவரே.
விசுவாசத்தின் உதவி பெருக அருள் அனுமானத்தை பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே. ஜீவிப்புமாக இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்தில் உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திருத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடையிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. உம்மோடு தூயாவியாய் ஒன்றில் இறைவனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பரமபுருடே எங்களன்பு இறைவா, எங்களுடைய ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலை திருரத்தத்தையும் எங்களுக்கு காணிக்கையாக அளித்ததற்காக நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். எங்களுடைய ஊருக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய புனித சந்தியாகுவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இங்கே இருக்கும் மக்களையும் இன்னும் இங்கு துரியாசையாக வருபவர்களையும் அதை புனித சந்தியாகுவர் தன்னுடைய வளர்க்கிறதால் ஆசீர்வதித்து அழைத்து புனிதப்படுத்தி அவர் மக்களாக வாழ வழி செய்ய வேண்டும் என்று எங்களாகிய அதை கிறிஸ்துவடியாக உண்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. சந்நிதி வந்தோம் எங்கள் புனித சந்தியாகப்பரே, வந்தனம் தந்தோம் எங்கள் புனித சந்தியாகப்பரே.